الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا وقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا إن جاءكم فاسق بنبأ فتبينوا أن تصيبوا قوما بجهالة فتصبحوا على ما فعلتم نادمين وقال النبي عليه الصلاة والسلام كفى بالمرء كذبا أن يحدث بكل ما سمع صدق رسول الله صلى الله عليه وسلم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கே அனைத்து புகழும் உரித்தாகுக. அல்லாஹ்வினால் படைத்த உலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட மனித இனத்திற்கு சீரான நேரான நல்வழியை காட்டுவதற்காக அல்லாஹ்வினால் அனுப்பி வைக்கப்பட்ட நபிமார்கள், ரசூல்மார்கள், தீர்க்கதரிசிகள் அனைவர்களுக்கும் தலைவராக முத்திரையாக கடைசியாக உலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட என்னுடைய உயிரினும் இனிய ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து பின்பற்றி வாழ்ந்த அத்துணை நல்லடியார்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் எங்கெங்கும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லாஹ். கணேசருக்குரிய பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, உலகத்துல வாழக்கூடிய இஸ்லாமியர்கள் எவ்வாறு வாழ வேண்டும், அவர்களுடைய நடை உடை பாவனைகள் எவ்வாறு அமைய வேண்டும், அவர்களுடைய வணக்க வழிபாடுகளில் நாம் எவ்வாறு ஈடுபட வேண்டும், நம்முடைய தொழில், குடும்பம், சமூகங்களுடன் நம்முடைய உறவு எவ்வாறு இருக்க வேண்டும் என்றெல்லாம் அடிக்கடி நமக்கு ஞாபகப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. எது அவசியமோ அதை பற்றி மிக கூடுதலாக ஞாபகப்படுத்தப்படுகின்றது. கடந்த ஒரு 30-40 வருடங்களுக்கு முன்னால அவசியமாக இல்லாமல் இருந்த ஒன்று நானும் நீங்களும் வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் அவசியத்தை போன்று மாறிவிட்டது. அதுதான் நாம் யூஸ் பண்ணக்கூடிய நம்முடைய மொபைல் போனாக இருக்கலாம், நம்முடைய அதிகமான கால நேரங்கள் கழியக்கூடிய சோசியல் மீடியாவாக இருக்கலாம். அதனால உலகம் எந்த போக்கிலே போகிறார்களோ நாமும் அவ்வாறு போக முடியாது. அல்ஹம்துலில்லாஹ், நம்முடைய மார்க்கத்தில் அனைத்து விடயங்களுக்கும் வழிகாட்டுதல் தரப்பட்டிருக்கிறது. அதனால் இந்த காலத்தில் உலகத்துல மொபைல் போன் இல்லாதவர்கள் யாருமே இல்லை என்றால் மிகையாகாது. அத நாட்டுடைய தலைவனிலிருந்து அடிமட்டத்திலே உள்ள பாதைகளை சுத்தம் செய்யக்கூடியவர்கள் வரை எல்லோருடைய கைகளிலேயும் உலா வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மொபைல் போன். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதை நாம் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும், அதிலே நம்முடைய ஈடுபாடுகள் எவ்வாறு அமைய வேண்டும் என்பதைத்தான் இன்றைய தினத்திலே நாம் பார்க்கலாம். ஏனென்றால் நம்முடைய உலகத்துல நாங்க பருவ வயதை அடைந்ததிலிருந்து மரணிக்குகின்ற வரைக்கும் எந்த ஒன்றை செய்தாலும், எந்த ஒன்றை பேசினாலும், எந்த ஒரு செய்தியை அடுத்தவர்கள்ட்ட சொன்னாலும் இவைகள் ஒவ்வொன்றை பற்றியும் நாங்க மறுமையில கேள்வி கணக்கு கேட்கப்படுவோம். இவைகளை நாங்க எல்லோருமே நம்பி இருக்கிறோம். அதனால நமக்கு தரப்பட்டிருக்கிற காலம், நமக்கு தரப்பட்டிருக்கிற நேரம்,
நாம் விரும்பிய மாதிரி நம்முடைய கால நேரத்தை கழிக்க முடியாது. காலம் எவ்வளவு முக்கியமானது என்றால், குர்ஆன்ல 114 சூறாக்கள், அதுல 2 சூறாக்களுக்கு அல்லாஹ் காலத்துடைய பெயரை வைத்திருக்கிறான். ஒன்று சூரத்துல் அஸ்ர், அதுவும் காலம். மற்றொன்று சூரத்து தஹர், அதுவும் காலம். 114 சூறாக்களில் 2 சூறாக்களுக்கு, அத்தியாயங்களுக்கு அல்லாஹ் காலத்துடைய பெயரை வைத்திருக்கின்றான். காலம் என்று மொட்டையாக சொல்லியும் அல்லாஹ் விடவில்லை. கோடை காலம், மாரி காலம். லீலாஃபி குரைஷ் ஈலாஃபிஹிம் ரிஹ்லத்தஷ் ஷிதாஇ வஸ்ஸைஃப். குளிர்காலத்துடைய கோடை காலத்துடைய 2 பிரயாணங்களை நாம் குறைஷியர்களுக்கு இலகுவாக்கி கொடுத்ததற்காக இந்த பைத்துல்லாவுடைய ரப்பை அவர்கள் வணங்கட்டும் என்று குர்ஆனில் அல்லாஹ் கூறுகின்றான். காலங்களிலே அதிகாலை வேலையை பற்றியும் அல்லாஹ் கூறுகின்றான். வல் ஃபஜ்ர், அதிகாலை வேலையின் மீது சத்தியமாக, முற்பகலின் மீது சத்தியமாக. காலங்களை பற்றியும் நேரங்களை பற்றியும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல குறிப்பிட்டு கூறியதற்குரிய காரணம் இவைகள் பொறுமதி வாய்ந்தது. இவைகளை எங்களால் கணக்கிட முடியாது. இதனுடைய பெருமதியை எங்களால் மற்றிட முடியாது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால் இந்த காலங்களில் நம்முடைய வேலைகள் எவ்வாறு, நம்முடைய பேச்சுக்கள் எவ்வாறு அமைகிறது என்பதை பற்றி கயாமத்துடைய நாளையில் அல்லாஹ் நம் ஒவ்வொருவரிடமும் கேட்பான். உங்களுக்கு தெரியும், நாங்க எல்லோரும் மொபைல் போன் பாவிக்கிறோம். எல்லாருடைய இப்ப மொபைல் போன்ல ஆரம்பத்துல சிம் கார்டு, இப்ப சிப் கொண்டு வந்திருக்குது. ஏதோ ஒரு அடிப்படையில ஏதோ ஒன்றை மொபைல் போன்ல வைத்தால் தான் அதுல உள்ள எங்களுடைய மெமரி, எங்களுடைய கண்டெக்ஸ்ட், இவைகள் அனைத்தும் பாதுகாக்கப்படும். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய உடம்புல, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய உடல்ல வலது இடது கைகளில் மலக்குமார்களை சாட்டி இருக்கிறான். நாங்க பேசுவது மட்டுமல்ல, உள்ளத்தில் நினைப்பது. சூரா காஃப்ல வலகத் خلقنا الانسان ونعلم ما توسوس به نفسه ونحن اقرب اليه من حبل الوريد. திட்டமாக நாம் மனிதனை நாம் தான் படைத்தோம். அவனுடைய உள்ளத்தில் ஊசலாடக்கூடிய விடயங்களையும் நாங்கள் அறிவோம். நாம் அவனுடைய கழுத்திலே உள்ள பிடரி நரம்பை விட சமீபமாக இருக்கிறோம். இது யத்தலக்கல் முத்தலக்கையான் அனில் யமீனி வ அனிஷ் ஷிமாலி கஈத். எடுத்தெழுதக்கூடிய 2 எழுத்தாளர்கள், மலக்குமார்கள் அவருடைய வலது பக்கத்திலேயும் இடது பக்கத்திலேயும் அமர்ந்திருக்கிறார்கள். மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். அவன் எந்த ஒரு வார்த்தையையும் உச்சரிக்க மாட்டான். அங்கே அவனை உற்று நோக்கி கண்காணித்து அதை பதிவு செய்யக்கூடிய பதிவாளர்கள் இருந்தே தவிர என்று அல்லாஹ் கூறுகின்றான். நாம் பேசி மறந்து விடுவோம். சில வேளை நாங்க பேசவே இல்லை, நாங்க சொல்லவே இல்லை என்று சில நேரங்களில் நாங்க மறுத்து விடுவோம். கயாமத்துடைய நாளையில் இந்த உலகத்தில் நாங்க பேசி நின்ற வாய்க்கு அல்லாஹ் போட்டு விடுவான். அந்த நேரத்தில் நம்முடைய கரங்கள் பேசும், நம்முடைய கால்கள் அல்லாஹ்வுக்கு முன்னால சாட்சி சொல்லும். ஏன் நம்முடைய தொடைகள் கயாம நாள் அல்ல, கயாம நாளுக்கு முன்னால உலகத்துடைய அந்த அழிவுனுடைய கடைசி நேரங்களில் ஒரு மனிதனுடைய அந்த மிருகங்களை அடிக்கக்கூடிய அந்த சாட்டையும் பேசும், அவனுடைய செருப்பனுடைய வாரும் பேசும், நம்முடைய தொடைகளும் பேசும் என்று நபியுடைய மிக தெளிவான ஹதீஸ். குர்ஆனிலே அல்லாஹ் கூறுகின்றான், அல்யௌம நக்திமு அலா அஃப்வாஹிஹிம் وتكلمنا أيديهم وتشهد أرجلهم بما كانوا يكسبون. அந்த மறுமையுடைய நாளையில் அவர்களுடைய நாவுகளுக்கு நாங்க பூட்டு போட்டு விடுவோம். இந்த வாயால பேச முடியாது, நம்முடைய கரங்கள் பேசும், நம்முடைய கால்கள் சாட்சி சொல்லும் என்று அல்லாஹ் சூரா யாசீன்ல குறிப்பிடுகின்றான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நாங்க நன்மைகள், நல்ல காரியங்கள், அமல் இபாதத்துகள் குறைவாக செய்தாலும்
சில வேளை எங்களுடைய அங்க அவயவங்களால நாம் செய்யக்கூடிய சில தவறான பாவமான காரியங்களின் மூலமாக அல்லாஹ்வுக்கு முன்னால நாங்க மாட்டி விடுவோம், மாற்றப்பட்டு விடுவோம். அதனால தான் நாங்க பேசக்கூடிய ஒவ்வொரு பேச்சாக இருக்கலாம், எங்களுக்கு வரக்கூடிய இந்த செய்தியாக இருக்கலாம், எங்களுக்கு வரக்கூடிய இந்த காட்சியாக இருக்கலாம், முதலாவது அந்த செய்திகள், முதலாவது அந்த படங்களோ காட்சிகளோ அதை நாங்க எவ்வாறு எடுக்க வேண்டும். குர்ஆன் அல்லாஹ் மிக தெளிவாக யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன் ஜாஅகும் ஃபாஸிகுன் பினபஇன் ஃபதபையனூ, ஈமான் கொண்டவர்களே, ஃபாஸிகான தீயவன் ஒரு செய்தியை கொண்டு வந்தால் முதலாவது தீர விசாரியுங்கள். அன் துஸீபூ கௌமன் பிஜஹாலா ஃபதுஸ்பிஹூ அலா மா ஃபஅல்தும் நாதிமீன். நீங்கள் அறியாமையின் காரணமாக குற்றமற்ற ஒரு சமூகத்தார்களை குற்றவாளிகளாக நீங்கள் ஆக்கி விடாமல் இருப்பதற்காக எந்த செய்தி வந்தாலும் அதை தீர விசாரியுங்கள். அதனுடைய நம்பகத்தன்மை என்ன, அதனுடைய உண்மையான செய்திகள் என்ன. இப்ப வந்திருக்கிறது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். சில வேளை நாங்க பேசுற மாதிரி இருக்கும், நாங்க வாய் அசைக்கிற மாதிரி இருக்கும், நம்முடைய முகமும் முன்னாலே இருக்கும், உண்மையில நாங்க பேசுறதும் இல்ல, நாங்களும் இல்ல. அந்த மாதிரியான கருவிகள் இன்றைக்கு வந்திருக்குது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால முதலாவது நமக்கு வரக்கூடிய எந்த செய்தியாக இருந்தாலும் சில நேரங்கள்ல சிலர்கள் பார்க்கிறது இந்த மெசேஜ உலகத்துல முதலாவது கொடுத்தது நான், அதனால் அதை கண்ணை மூடிக்கொண்டு வந்த செய்தியை உடனடியா பரத்திட்டது ஒரே ஒரு பட்டன். அந்த குரூப்பில் உள்ள 500 பேர், 1000 பேர், 10,000 பேர், உலகத்தில் உள்ள 7 கண்டங்கள்ல, ஆஸ்திரேலியாவோட, அமெரிக்காவோட, கனடால எங்கிருந்தாலும் மறுவினாடி அந்த செய்தி போய் சேர்ந்துடும். இதை யாராவது பார்த்து அதை லைக் பண்ணினா, அதை இன்னும் கொஞ்சம் ஷேர் பண்ணினா இவருக்கு சரியான சந்தோஷம். என்னுடைய ஃபாலோவர்ஸ பாருங்க, என்னுடைய ஃபாலோவர்ஸ் இப்ப லட்சத்தை தாண்டிட்டாங்க, என்னுடைய ஃபாலோவர்ஸ் மில்லியனை தாண்டிட்டாங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஃபாலோவர்ஸ் கூட 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 கியாம நாள் அல்லாஹ்வுடைய கேள்விகள் அதிகமாகும் என்பதை நாங்க மறந்து விடக் கூடாது. முதலாவது வந்த செய்தியுடைய உண்மை நம்பகத்தன்மை என்ன, அதனுடைய யதார்த்தம் என்ன, அதை சொன்னது அதை செய்தது யார், ஒரு முஸ்லிமான மனிதனா? முதலாவது அல்லாஹ் என்ன கூறுகின்றான் குர்ஆனிலேயும், இஜ்தனிபு கஸீரம் மினல்-ظن, வீணான கெட்ட எண்ணங்களிலிருந்து நீங்க தவிர்த்து கொள்ளுங்கள். இன்ன பஅத-ظن இஸ்முன், நீங்க சில நினைப்புகளை நினைப்பீங்க, கெட்ட எண்ணங்களை வைப்பீங்க, ஆனா சில பேர் அது பாவமாக மாறிவிடும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை மிக அதிகமாக எச்சரித்தாங்க. தேவையில்லாத விடயங்களை பேசிடாதீங்க, தேவையில்லாத விடயங்களை பகிர்ந்திடாதீங்க, மற்றவர்கள்ட்ட சொல்லிடாதீங்க. ஒரு மனிதன் பொய்யன் என்பதற்கு எது தெரியுமா காரணம்? கஃபா பில் மர்இ கதிபன் அய்யுஹத்திஸ பிகுல்லி மா சமிஅ, தன்னுடைய காதால கேட்கிற செய்தி எல்லாத்தையும் யாரு அடுத்தவர்கள்ட்ட கூறுகிறாரோ சொல்கின்றாரோ அவர் மிகப்பெரிய பொய்யன் என்பதை நீங்க அறிந்து கொள்ளுங்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால நாம் எதை சொல்ல வாரோம்டா, நாங்க ஒருத்தரும் கணக்கு பார்க்கிற ஆரம்ப காலத்துல ஒவ்வொரு நிமிஷத்துக்கு எல்லாம் பணம் இருந்துச்சு, இப்ப எல்லாம் ஃப்ரீ டேட்டா, நீங்க அதாவது அன்லிமிட்டட் டேட்டா, ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் வேணும்னாலும் நீங்க பேசுங்க, பகிருங்க, கண்ணால பாருங்க. ஆனால் அவைகளுக்கு பணம் இல்ல, ஆனால் அவைகளுக்கு அல்லாஹ்ட்ட பதில் சொல்லும். எந்த செய்தி எங்களுக்கு வந்தாலும் அதனுடைய நம்பகத்தன்மையை முதலாவது ஆராயோனும். யாரையாவது பற்றி ஒரு தவறான செய்திகள் வந்தா அது சரிதான், நாங்க பார்த்தோம் தானே கடந்த காலங்கள் அவருடைய நடவடிக்கை, அவருடைய போக்குவரத்து, அவருடைய நண்பர்கள், அவருடைய கூட்டாளிமார்கள், இதெல்லாம் பார்த்த இவர் செய்திருப்பார் என்று உடனடியாக ஷைத்தான் நம்முடைய கல்புல போட்டு விடுவான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால நபியுடைய காலத்துல நபியுடைய மனைவிக்கு கூட அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா பெரிய ஒரு சோதனையை கொடுத்தான். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபியுடைய துணைவிமார்களில் மிகச் சிறிய வயதுடையவர்கள். 9 வயசுல திருமணம் நடந்து
18வது வயதுல நபி அவர்கள் வஃபாத்தாகி விட்டாங்க. சின்ன வயது பெண்மணி. ஒரு பிரயாண புகாரில நீண்ட ரிவாயத், நேரம் இல்லை, அதனால சுருக்கமாக குறிப்பிடுகின்றோம். ஒரு பிரயாணத்தில் செல்கிறார்கள். அங்கே இரவு வேளையிலே அவர்களுடைய வெளி தேவை பைத்துல் கலா கலா ஹாஜத்துக்காக கொஞ்சம் காட்டுக்குள்ளே சென்று விடுகிறார்கள். சென்று விட்டு வரும் பொழுது அவர்களுடன் வந்த அந்த படை சென்று விட்டது. அவர்கள் இப்பொழுது அவர்களுடைய திரும்பி வார நேரத்தில் அவங்களோட மாலை காணாமல் போய்விடுகின்றது. அந்த மாலையை தேடி போனதனால் அவர்கள் சுணங்கி விடுகிறார்கள். அந்த மாலை கிடைத்தவுடன் வந்து பார்த்தா யாருமே இல்லை. ஆனால் அவர்களுக்கு ஒரு உறுதி என்ன, யாராவது என்ன தேடி வருவாங்கன்னு அந்த இடத்தில் அப்படி அமர்ந்து கொள்கிறார்கள். கண் அயர்ந்து அவர்கள் தூங்கியும் விடுகின்றார்கள். நபியுடைய பொதுவான ஒரு வழக்கம், எங்கேயாவது ஒரு படை போய் அந்த படை வீரர்கள் எங்கேயாவது இரவுல தங்கினா கடைசியாக ஒரு ஆள் அனுப்புவாங்க, நீங்க போய் பார்த்துட்டு வாங்க, ஏதாவது மிஸ் பண்ணி இருந்தா ஏதாவது விட்டுட்டு இருந்தா நீங்க போய் எடுத்துட்டு வாங்கன்னு அப்படியாக அனுப்பப்பட்டவர் தான் ஸஃப்வான் இப்னு முஅத்தல் ரலியல்லாஹு அன்ஹு. அவர் கடைசி நேரத்துல வாராங்க. ஒரு பெண். அந்த நேரத்தில் அவர்கள் முகம் திறந்துதான் இருந்தார்கள். ஹதீஸ்ல தெளிவாக வருது, முகத்தை மூடணும் என்று ஆயத் இறக்கப்பட்டதற்கு பின்னால்தான் இந்த இன்சிடென்ட் நடக்குது. ஸஃப்வான் இப்னு முஅத்தல் வந்தவுடன் கண்டுவிட்டார்கள் இது ஹஜ்ரத் ஆயிஷா தான் என்று சொல்லி அவர்களுடைய வாயிலிருந்து வந்த ஒரே ஒரு வார்த்தை இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்பது மாத்திரம். உடனடி அவர்கள் தன்னுடைய முகத்தை மூடிக்கொண்டதாக புகாரி ஷரீஃப்ல தெளிவான ரிவாயத். உடனடி அவங்க வந்த அந்த ஒட்டகத்தை முட்டுக்கால் அமர வைத்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த ஒட்டகத்துல ஏறுகிறார்கள். இவர்கள் நடந்து அந்த ஒட்டகத்தை இழுத்துக் கொண்டு வருகிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மதீனாவுக்குள்ளே நுழைந்து விடுகின்றார்கள் பகல் பொழுதுல. அந்த நேரத்துல தான் எல்லா காலத்திலையும் இஸ்லாமியர்களே சிலர்கள் இஸ்லாத்திற்கு எதிராக ஒவ்வொரு நாட்டினுடைய பெரும் பெரும் தலைவர்கள் காட்டி கொடுக்கப்பட்டது அவர்களால் அல்ல, நம்முடைய சகோதரர்களால் தான். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் மீது அந்த ஒரு வகையான விரோதம் கொண்டிருந்த முனாஃபிக்குகளுடைய தலைவன் ஒரு செய்தியை பரத்தி விட்டான். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் அவர்களை அழைத்துக் கொண்டு வந்த ஸஃப்வான் இப்னு முஅத்தலுக்கும் தவறான ஒரு தொடர்பு ஏற்பட்டு விட்டதாக நீண்ட வரலாறு. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு மாதத்திற்கு மேலாக அழுது அவங்களோட கண்ணுள்ள கண்ணீர் வத்தி விடக்கூடிய அளவுக்கு அழுததாக ஹதீஸ் ஷரீஃப்ல வருது. கடைசியில சூரத்து நூறுல அல்லாஹ் 10க்கு மேற்பட்ட ஆயத்துகளை இறக்குகின்றான். இன்னல்லதீன ஜாஊ பில் இஃப்கி உஸ்பத்தும் மின்கும் லா தஹ்ஸபூஹு ஷர்ரன் லக்கும் பல் ஹுவ கைருன் லக்கும். நிச்சயமாக உங்களை பற்றி இந்த அவதூறான செய்தியை கொண்டு வந்தவர்கள் உங்களிலே உள்ள ஒரு குரூப் தான். நீங்க இத கெடுதியாக நினைக்காதீங்க, இது உங்களுக்காக நல்லது. கயாம நாள் வரைக்கும் குர்ஆன்ல உங்களோட குடும்பத்துடைய பெயர் ஞாபகப்படுத்தப்படுவதற்கு, அதனால இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். இதை நீங்க ஹைரானதா கருதுங்க, சர்ரானதாக தீங்கானதாக கருதாதீங்க. மேலான பெரியார்களே சகோதரர்களே, இந்த செய்தி வந்த நேரத்துல சில நல்ல சஹாபாக்கள் கூட அப்படி நடந்திருக்கலாம் அல்லவா? நவுது பில்லாஹ். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களால் இந்த செயல் நடந்திருக்குமோ தெரியாது என்ற மாதிரியான ஒரு செய்தி அவங்களோட வாயால வந்த நேரத்துல தான் அல்லாஹ் குர்ஆன்ல செய்திகள் வரும் பொழுது அதனுடைய ஒழுக்கம் எவ்வாறு, ஒவ்வொரு செய்திகள் வரும் பொழுது அந்த செய்தியை நாங்க எப்படி எடுக்கணும். لولا إذ سمعتموه ظن المؤمنون والمؤمنات بأنفسهم خيرا وقالوا هذا إفك مبين. உங்களோட காதுகளால இந்த செய்தி உங்களோட காதுகள்ல வந்து விழுந்த நேரத்துல முஃமினான ஆண்கள், நீங்க ஈமான் கொண்டவர்கள் ஆண்களும் பெண்களும் உங்களை போன்ற முஃமினான ஆண்கள் பெண்களை பற்றி நல்லெண்ணம் அல்லவா வைக்கணும். நீங்க என்ன சொல்லி இருக்கணும்? ஹாதா இஃப்கும் முபீன், இது மிகப்பெரிய அபாண்டம், இது மிகப்பெரிய அவதூறு என்றல்லவா நீங்க சொல்லி இருக்கணும். அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், லௌலா இது சமிஅதுமூ குல்தும் மா யகூனு லனா அன் நதகல்லம பிஹாதா. இந்த செய்தியோட காதல விழுந்த நேரத்துல நீங்க எவ்வாறு சொல்லி இருக்கணும்? மா யகூனு லனா அன் நதகல்லம பிஹாதா, இதை பற்றி பேசுவதற்கு எங்களுக்கு தகுதியே இல்லை. ஏன்?
இது பெரிய இடத்து சமாச்சாரம். அல்லாஹ்வை நாங்க தூய்மைப்படுத்துகின்றோம். இது மிகப்பெரிய அபாண்டம் என்றல்லவா நீங்க சொல்லி இருக்கணும் என்று அல்லாஹ் குர்ஆன்ல வழிகாட்டுகின்றான். ஆனா இன்னைக்கு சோசியல் மீடியாவுல ஒன்றுமே இல்ல. அவர்களுக்கு சமூகத்தை பற்றியோ அல்லது அவர்களுக்கு ஜெனரல் நாலேஜை பற்றியோ அல்லது மற்ற சமூகங்களுடன் எவ்வாறு ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதை பற்றியோ எந்த வகையான நாலேஜும் இல்ல. ஆனால் அந்த தடி எடுத்தவன் எல்லாம் வேட்டக்காரன் மாதிரி நினைத்தவர்கள் எல்லாம் நினைத்த மாதிரி பேசுறாங்க, நினைத்த மாதிரி செய்திகளை பரத்துறாங்க. கொஞ்சம் பேர் அவர்களை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தா அவங்க நினைக்கிறாங்க உலகமே எனக்கு பின்னால்தான் இருக்குது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஈமான் இல்லாதவர்கள் எப்படியும் நடக்கலாம். ஆனா நானும் நீங்களும் அவ்வாறு நடக்க முடியாது. எந்த அளவுக்கு தவறுகளை மறைக்கணும் என்றா சொந்த தந்தைக்கு கூட ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு எச்சரித்தார்கள், மகளுடைய குறைய வேறு யாருக்கும் சொல்லக்கூடாது. சரித்திரத்தில் வருது, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கலீஃபாவாக இருக்கிறாங்க. ஒரு ஆள் வாராரு, கொஞ்சம் சொல்றாரு, கலீஃபா அவர்களே, இஸ்லாத்துக்கு முன்னால நாங்க பெண் குழந்தைகளை உயிருடன் புதைத்தோம். நானும் என்னுடைய மகள் சின்ன புள்ள சிறுமியாக இருந்த நேரத்துல குழி தோண்டி புதைத்துட்டேன். ஆனா என்னுடைய குடும்பத்தவர்கள் போய் அந்த குழியை தோண்டி அவளை எடுத்துட்டாங்க. இப்ப அவள் பெரியவளாக மாறிவிட்டாள், இஸ்லாமும் வந்து விட்டது. அவள் இஸ்லாத்தையும் ஏற்றுக்கொண்டாள். அதற்கு பின்னால இஸ்லாத்துடைய சட்ட திட்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்தது. அதுல சில தவறுகளை செய்தா அவர்களுக்கு ஹத்தடிக்கணும். ஹத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு தவறை அவள் செய்து விட்டாள். இப்பொழுது அவளுக்கு ஹத்து நிறைவேற்றக்கூடிய அந்த காலம் வந்து விட்டது. அவள் அவமானத்தின் காரணமாக ஒரு கத்தியை எடுத்து அவளாகவே தன்னுடைய கழுத்தை வெட்டி கொண்டாள். ஆனால் முழுமையாக அந்த நரம்பு வெட்டிப்படல. அதற்கு முன்னால போய் அவளை நாங்க பாதுகாத்து அவளுக்கு சிகிச்சை அளித்து அவள் குணமாக ஆகி மீண்டும் அவள் தௌபா செய்து அவள் நல்லவளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். அவளுக்கு நாங்க இப்ப மாப்பிள்ளை பேசிக் கொண்டிருக்கிறோம். நான் கடந்த காலங்கள்ல நடந்ததை சொல்லி அல்லவா மாப்பிள்ளை பேசணும் என்று ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்ட நேரத்துல ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, கடந்த காலங்கள்ல நடந்த உங்களோட மகளுடைய தவற மட்டும் நீங்க யார்கிட்டயாவது சொல்லி இருந்தா இந்த ஊர் மக்களை பார்த்து படிப்பினை பெறக்கூடிய அளவுக்கு உங்களை நான் தண்டிப்பேன், உங்களுக்கு பெரிய ஒரு தண்டனையை தருவேன். பத்தினித்தனமான ஒரு பெண்ணுக்கு மாப்பிள்ளை பேசுவது மாதிரி நீங்க உங்களோட மகளுக்கு மாப்பிள்ளை பேசணும். ஏன் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்ல வராங்க? மனிதர்களால தவறுகள் நடக்கலாம், ஆனால் அந்த தவறுகளை பகிரங்கப்படுத்துவதல்ல இஸ்லாமிய அணுகுமுறை. எந்த அளவுக்கு தவறுகளை மறைக்கலாமோ பல காரணங்களை சொல்லி தவறுகளை மறைக்கணும். நபிக்கு முன்னால ஒரு ஆள் வாராரு, யா ரசூலல்லாஹ், என்னால விபச்சாரம் நடந்து விட்டது, எனக்கு தண்டனையை தாங்க. அவரே ஏற்றுக்கொள்கிறார். நபி அவங்க சொன்னாங்க, இல்ல, அல்லாஹ் லமஸ்தஹா, முஸ்லிம் ஷரீஃபுடைய ரிவாயத், அந்த பெண்ணை நீங்க கையால தொட்டு இருப்பீங்க, அல்லது அந்த பெண்ணை நீங்க கிஸ் பண்ணி இருப்பீங்க, முத்தமிட்டு இருப்பீங்க, அல்லது சொன்னாங்க நீங்க மதுபானத்தை அறிந்து போதையில உணர்கின்றீர்களோ தெரியல, அல்லது சொன்னாங்க இவருக்கு பைத்தியம் பிடித்திருக்கிறதோ தெரியாது. எந்த அளவுக்கு இந்த பல காரணங்களை சொல்லி தான் தவறு செய்ததாக சொன்னவரே கூட நபி அவர்கள் நிரபராதியாக்க பார்த்தாங்க. ஆனா அல்லாஹ் இன்னைக்கு மன்னிக்கணும், எங்கள் அநேகமானவர்கள் குற்றமே செய்யாதவர்கள், நிரபராதிகள், ஆனால் ஏதேனோ சில காரணங்களை வைத்து, அது சொந்த காரணங்களாக இருக்கலாம், பொறாமையாக இருக்கலாம், அவருடைய முன்னேற்றத்தை சகிக்க முடியாதவர்களாக இருக்கலாம், குற்றமற்றவர்களை குற்றவாளிகளாக மாற்றி அந்த சோசியல் மீடியாவுல அவரை எப்படி எப்படி எல்லாம் அவமானப்படுத்தலாமோ கேவலப்படுத்தலாமோ அவ்வாறெல்லாம் அவமானப்படுத்தக்கூடிய பல நிகழ்வுகளை ஒவ்வொரு நாளும் நாங்க பார்த்து கொண்டிருக்கிறோம். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதனால மற்றவர்களுடைய கண்ணியம், கௌரவம், மானம், மரியாதை அது பாதுகாக்கப்படணும். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இன்னும் ஒரு அழகான உபதேசம் தான் சொன்னாங்க, இன்னலில்லாஹி இபாதன், இன்னலில்லாஹி இபாதன் யுமீதூனல் பாத்தில பிஹஜ்ரிஹி வயுஹ்யூனல் ஹக்க பிதிக்ரிஹி. எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய சில நல்லடியார்கள் இருக்கிறாங்க, பாத்தில்
வீணானது, பொய்யானது, தவறானது அதை இல்லாமலாக்கணும்டா அதை பத்தி பேசக்கூடாது. நல்லவைகள் உலகத்துல உருவாகணும், அதை பத்தி பேசணும். இன்றைக்கு உலகத்தில் உள்ள அநேகமான மீடியாக்கள் அவர்கள் பிரசாபம் அடையணும், அவர்கள் ஃபேமஸ் ஆகணும் என்பதற்காக நல்லவைகளை விட தவறானவைகளை தான் கூடுதலாக பரத்துறாங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதெல்லாம் நாங்க எல்லோரும் கியாம நாள்ல அல்லாஹ்வுக்கு முன்னால நிறுத்தப்படுவோம். அவன் நம்மிடத்துல கேள்விகளை கேட்பான். நாங்க பதில் சொல்லாவிட்டாலும் நம்முடைய உறுப்புகள் பதில் சொல்லும். அதனால இந்த காலத்துல அந்த சோசியல் மீடியாவுல எதுவாக இருந்தாலும் சரி, அதுல எவ்வளவு நேரங்களை நாங்க கழிக்கணும். இது வந்ததற்கு பின்னால் இன்றைக்கு கணவன் மனைவியோட பேசுறதுக்கு நேரம் இல்ல. வீட்டுக்குள்ள வரும் பொழுது பேசிக்கொண்டே வருவாரு போன்ல. வந்து நீங்க ஒரு பிளேட் ஊத்துங்க, ஒரு டீ ஊத்துங்க சொல்லிக்கொண்டு செட்டில் உட்கார்ந்து கொண்டு பார்த்து கொண்டே இருப்பார். அதற்கு பின்னால சாப்பாடு வச்சா வாய் சாப்பிடும், கண் அதை பார்த்து கொண்டு இருக்கும். மனைவி அவ ஒரு ரூம்ல, மகன் இன்னும் ஒரு ரூம்ல, மகள் வேறொரு ரூம்ல. வீட்டுல 5-6 பேர் இருந்தாலும் வீட்டுல நிசப்தம். ஏன்? எல்லாரும் காதுல ஹெட்செட் அடிச்சு கொண்டு அவங்களோட பாட்டுல பார்த்து கொண்டு, சில வேளை சிரிக்கிற, சில வேளை எதையாவது என்ன முக சாயலை பார்த்து விளங்கேனும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, வீட்டுக்குள்ளுக்கு வந்தா அது மனைவிக்குரிய நேரம், பிள்ளைகளுக்குரிய நேரம். மனைவியை பேச விடணும், அவங்களோட பேச்ச நாங்க கேட்கணும். காலை முதல் மாலை வரைக்கும் என்னென்ன நடந்தது அவர்களுடன் பேச அவர்களுக்கு கால அவகாசம் கொடுக்கணும். அவர்களுடைய பேச்சுக்களை நாங்க பேசணும். நம்முடைய பிள்ளைகள் பாடசாலை போனீங்களா, மதரசா போனீங்களா, என்ன நடந்துச்சு, என்ன பேசினாங்க, எப்படி நடந்து கொண்டாங்க, எங்கட வாப்பா உம்மமார் எங்களுக்கு சொல்லி தந்தாங்கல்லவா சின்ன வயதுல. அப்ப அதாவது ஒரு 40-50 வருடங்களுக்கு முன்னால மொபைல் போனும் இல்ல, டிவியும் இல்ல, டெலிவிஷனும் இல்ல. ரேடியோல கொஞ்ச நேரம் இஸ்லாமிய நிகழ்ச்சி போவோம், அதை மட்டும்தான் கேட்பாங்க. மற்ற இரவு நேரங்கள் எப்படி கழிஞ்சிச்சு. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, சில நேரங்களில் காலை வேளையில பாடசாலைக்கு அந்த வாகனங்கள்ல ஸ்கூல் மாணவ மாணவிகள் போறது நீங்க பார்த்திருப்பீங்க. அதிகமான மாணவ மாணவிகள் சீட்ல உட்கார்ந்து கொண்டு தூங்கி கொண்டு தான் போவாங்க. ஏன் இரவுல தூங்கலையாண்டா? உண்மையும் அதுதான், அவங்க சரியா தூங்கல்ல. இரவேல 1 மணி 2 மணி வரைக்கும் அவர்களுடைய மொபைல் போன்ல, இரவு 1 மணி 2 வரைக்கும் அவர்கள் அதற்குள்ள பிஸி. காலையில மிச்சம் கஷ்டப்பட்டுத்தான் அவர்களை எழுப்பி அவர்களுடைய ஆடைகளை மாற்ற வைத்து கடையாப்பங்களை கொடுத்து அவர்களை வாகனத்துல ஏற்றினாலும் தூக்கம். நிறைய சின்ன பிள்ளைகள் இப்ப கண்ணாடி, மூக்கு கண்ணாடி போடுறாங்க. ஏன்? கண் சீக்கிரமா பழுதாகுது. எங்களோட ஒவ்வொரு அவயங்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வரையறையை வைத்திருக்கிறான். உலகத்துல பாருங்க, நாங்க வேலை செய்வதற்கும் அரசாங்கம் 56 வயதா, 58 வயதா, 60 வயதா நீங்க ரிட்டையர்மெண்ட் ஆகணும். ஏன்? அதற்கு மேலால் இந்த உடம்பு தாங்காது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால எங்களுடைய அங்க அவயவங்கள் கண்ணால் எவ்வளவு நேரம் பார்க்கணும், காதால் எவ்வளவு நேரம் கேட்கணும். இத தாண்டினா கண் பழுதாகும். இத கூடுதலா யூஸ் பண்ணினா காது செவிடாகும். அது மாத்திரமல்ல, இவைகளை பற்றி இவர்களுக்கு நாங்க செய்ய வேண்டிய ஹக்குகள் இருக்குது. நபி அவர்கள் சொன்னார்கள், இன்ன லிஸௌஜத்திக அலைக ஹக்கா, உங்களோட மனைவிக்கும் ஒரு ஹக் ஒன்று இருக்குது. நாங்க நினைக்கிறது என்ன, அவர்களுக்கு உணவும், அவர்களுக்கு உடையும், அவர்களுக்கு நகையும், அவர்களுக்கு தேவையான வீட்டு சாமான்களை வாங்கி கொடுக்கிறது மட்டுமல்ல ஹக்கு. அவர்களுடன் அமர்ந்து பேசணும், நம்முடைய இந்த உடம்புக்கு ஓய்வு கொடுக்கணும், இரவையில தூங்கணும். இப்ப சமீப காலமாக நாங்க பார்க்கலாம், இப்ப சிலவங்க புட்சல் போறது ராவ் 12 மணிக்கு 11 மணிக்கு தான் புட்சல்ல புக் பண்ற. தூங்குற நேரத்துல தான் தூங்கணும், விளையாட்டுற நேரத்துல விளையாடணும். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, இந்த உலகம் எங்கேயோ போய்கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுக்கு கொடுக்க வேண்டிய ஹக் கொண்டு இருக்குது. ஹதீஸ்ல தெளிவாக நபி அவர்கள் சொன்னார்கள், இன்ன லிரப்பிக அலைக ஹக்கா, உங்களோட அல்லாஹ்வுக்கும் ஒரு ஹக் கொண்டு இருக்குது. வெறும் 5 நிமிஷம் வந்து தொழுது முடித்ததோட அந்த அல்லாஹ்வுடைய ஹக்கு முடிவடையாது. கொஞ்சம் உட்காரணும், அமரணும்,
அல்லாஹ்வை zikr செய்யணும், அல்லாஹ்வுடைய கலாமாகிய குர்ஆன ஓதணும், நல்ல 4 விஷயங்களை காதால கேட்கணும், அமைதியா உட்கார்ந்து அல்லாஹ்வுடைய படைப்பினங்களை பற்றி சிந்திக்கணும். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால நாங்க பார்க்கலாம், உலகம் எங்கேயோ போய்கொண்டிருக்கிறது. இந்த சோசியல் மீடியாவின் மூலமாக எத்தனையோ பேர்களுடைய வாழ்க்கை சீரழிந்து சின்ன பின்னமாகி, இவர் அவரை ஏசர, அவர் இவரை ஏசர, அதற்கு பின்னால் அது பெரிய சண்டையாக மாறி அடிப்பொடியாக மாறி சில வேளங்கள்ல கணவன் மனைவியுடைய பிரிவு கூட ஏற்படுது. அதோட ஆக பெரிய சங்கடம் என்னன்னு சொன்னா, இத புடிச்சு உடனடியா பேஸ்புக்ல போடணும், இத நம்முடைய குரூப்ல உள்ளவங்க பார்க்கணும். கணவனும் மனைவியும் வெளிநாடுகளுக்கு போனா அந்த மனைவிய மற்றவங்களுக்கு காட்டலாம், அது அவருடைய மனைவி. இவர் படம் புடிச்சு காட்டுறது, எங்கேயாவது திருமணங்களுக்கு போனா, ஹோட்டல்ல தங்கினா, அவங்க சாப்பிட்டா ஸ்விம்மிங் பூல்ல குளிக்கிறதையும் எடுத்து போடுறாங்க சோசியல் மீடியாவுல. அதை விட பெரிய ஒரு சங்கடம் என்னன்னா, லைஃப்ல ஒரே ஒரு பைத்துல்லாவுக்கு போறது, தவாஃப் செய்ய, அங்க அல்லாஹ்வுடைய அந்த சிந்தனையோட ஒரு ஒழுக்கமா தவாஃப் கூட செய்யலாம். அங்கேயும் செல்ஃபி எடுத்து என்ன காபத்துல்லாவை கண்டு இல்லையா? எங்கட போன கூட இன்றைக்கு நீங்க கூகுள்ல சேர்ச் பண்ணினா மிக தெளிவாக அதனுடைய வெளி, அதனுடைய உள்ளெல்லாம் பார்க்கலாம். என்ன மக்களுக்கு காட்டுவதற்கு, நான் உம்ராவுக்கு போனேன், நான் மக்காவுக்கு போனேன், நான் மதீனாவுக்கு போனேன். நபியுடைய அந்த மதீனாவுல ரவுலாவுக்கு முன்னால பெரிய கஷ்டம் என்னண்டா, அங்க சலாம் சொன்ன போனவர்களுடைய வாயில சலாம் இல்ல. எல்லாரும் மொபைல் போனை தூக்கி கொண்டு அந்த நபியுடைய ரவுலாவை கைய ஒசத்தி என்ன சொல்றாங்க, வீடியோ பிடிக்கிறாங்க. என்ன காட்டணுமாம், நாங்க மதீனாவோட இருக்கிறோம், நாங்க ரவுதாவோட இருக்கிறோம். நான் எதை சொல்ல வாரேன், ஜனாசாவை வச்சுக்கொண்டு அங்க செல்ஃபி, அங்க சிரிக்கணுமா? ஜனாசாங்க ஒரு கவலை, அந்த கவலையில அங்கேயும் போட்டோ பிடிச்சு கொண்டு சில நேரங்கள்ல மகனோ மகளோ போரின்ல இருக்கிறாரு, ஒரே ஒரு தடவை கொஞ்சம் வாப்பாவை பார்க்கணும், அது பிரச்சனை இல்ல. வாரவங்க எல்லாத்தையும் வச்சுக்கொண்டு ஜனாசாவை வைத்துக் கொண்டு அங்கேயும் செல்ஃபி, மையவாடியிலையும் செல்ஃபி, மஸ்ஜிதுக்குள்ள நடக்கிற அமல்களையும் பிடித்து. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஒரு பயங்கரமான உலகத்துல நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால உலகத்தை கட்டுப்படுத்தலாம், இந்த நாட்டு மக்களை கட்டுப்படுத்தலாம். ஆனா நான் என்ன கட்டுப்படுத்தலாம்? நீங்க உங்களோட கட்டுப்படுத்தலாம். வீட்டில் உள்ள பெரியவர்கள் தங்களை கட்டுப்படுத்தினா சிறியவர்கள் கட்டுப்படுவார்கள். வாப்ப கண்ட்ரோல் இல்லாம மகனை கண்ட்ரோல் பண்ணலாம், உண்மை தன்னை கட்டுப்படுத்தாம மகளை கட்டுப்படுத்தலாம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, எங்களை அறியாமல் லட்சக்கணக்கான பாவங்களுக்கு அல்லாஹ் பாதுகாக்கணும். நாங்க காரணிகளாக மாறிவிடுவோம். என்ன நபியுடைய காலத்துல நேரம் இல்ல, சில உண்மையை கூட சொல்வதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேணாம்ண்டாங்க. உண்மைதான். அதனால வார எல்லாத்தையும் மக்களுக்கு பரத்தணும் என்பதல்ல. எந்த செய்தி தேவை, எந்த மெசேஜ் தேவை, எந்த குடும்பத்தில் நான் இருக்கணும், எந்த குரூப்ல நான் இருக்கணும், ஏன் எங்களுடைய கால நேரம் வீணாக செல்வதற்காக இந்த உலகத்துல மிகப்பெரிய முயற்சிகள் நடக்குது. அதனால எந்த ஒரு செய்தியாக இருந்தாலும் இந்த பஞ்சு மாதிரி தான் இந்த காலத்தில் உள்ள இந்த செய்திகள். ஒரு பஞ்சு முட்டையை அவிழ்த்து அந்த பஞ்சை பறக்க விட்டதற்கு பின்னால அந்த பஞ்சை மீண்டும் ஒன்று சேர்க்கலாம். அதை விட வேகம் தான் இந்த தொழில்நுட்பம், ஹைடெக் இந்த காலத்துல எங்களோட செய்திகள் அவ்வளவு வேகமா பறக்கும். ஆனா நாங்க எங்களை கட்டுப்படுத்தணும். இரவேல் இத்தனை மணிக்கு நான் என்னுடைய போனை ஆஃப் பண்றேன், என்னுடைய டேட்டாவை ஆஃப் பண்றேன். காலையில சிலர்கள் கல்லாவாக போகுது, எழும்பியவுடன் முதலாவது போனைத்தான் கிண்டுறது, தூங்கி எழும்பினதோட. யாரு பாத்திக்கிறாங்க, என்ன செய்தி வந்திருக்கு, அட சுபஹ் ஜமாத் மிஸ் ஆக போகுது, சுபஹ் கலாவாக போகுது, அதை பத்தி உண்டான அக்கறை இல்ல. அப்படி இந்த ஒரு தொழுகையை கலாவாக்குறது, ஒரு ஜமாத்தை விடுறது எவ்வளவு பெரிய நஷ்டம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இப்படியே நாங்க அடுக்கி கொண்டு போகலாம். நாங்க ஒவ்வொருவரும் நீங்க யோசிச்சீங்கன்னா தெரியும் எங்களோட கால நேரம் எவ்வளவு கழியுது. அதனால நாங்க எங்களை கட்டுப்படுத்தினால் இன்ஷா அல்லாஹ் எங்களோட பிள்ளைகளை அவங்க கட்டுப்படுவாங்க, நாங்க சொல்ற மாதிரி நடப்பாங்க. கயாம நாளையில அல்லாஹுடைய கேள்வியிலிருந்து நாங்க தப்பலாம். இல்லாவிட்டால் நாங்க செஞ்ச கொஞ்சம் அமல், ஆனால் எங்களை அறியாமல் நாங்க அதாவது டெக்ஸ்ட் பண்ணின, நாங்க லைக் பண்ணின, நாங்க ஷேர் பண்ணின,
செய்திகளோ காட்சிகளோ அல்லது எங்கட பலோவஸ் செய்த அந்த தவறுகளுக்கு நாங்களும் பதில் சொல்லி ஆகணும் என்பதில் மாற்று கருத்து இல்ல. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதனால இதுல நாங்க எங்களை கட்டுப்படுத்தி ஒரு கண்ட்ரோலுக்கு வந்து தேவையான குடும்பங்கள்ல மாத்திரம் இருப்போம், மற்ற எல்லாத்தையும் டிலீட் பண்ணுவோம், தேவையானவைகளை மட்டும் பார்ப்போம், மற்ற எதுகளையும் ஓபன் பண்ண மாட்டோம் என்ற ஒரு உறுதிக்குள்ள வந்தால் நாங்க எங்களையும் பாதுகாத்துக் கொள்ளலாம், மறுமையில் அல்லாஹ்வுடைய பிடியிலிருந்து நாங்க தப்பித்துக் கொள்ளலாம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அந்த அடிப்படையில நாங்க எங்களோட வாழ்வை அமைத்துக் கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆகவே யா அல்லாஹ் நம் எல்லோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய உற்றார்கள் உறவினர்கள் முழு உலகத்தில் உள்ள அனைத்து இஸ்லாமிய ஆண்கள் பெண்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. உலகத்துல வாழும் காலமெல்லாம் நீ விரும்புகின்ற மாதிரி வாழ்வதற்கு நீ உதவி செய்வாயாக. நம் எல்லோருடைய முடிவை நல்ல முடிவாக ஆக்கி நம் அனைவர்களுக்கும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவர்க்கத்தை தந்திருவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் برحمتك يا ارحم الراحمين والحمد لله رب العالمين. الحمد لله.